இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியான டாபிக். ஏன் அப்படின்னா நேற்றே வந்து இந்த டாபிக்ல வந்து நீங்கள் ட்ரெண்டிங் நியூஸ் என்ன போனாலும் சரி அதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இதை தான் பேசணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் வந்துட்டேன். இந்த ஹெட்ஃபோன் எதுக்கு அப்படின்னா இந்த இதை மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு வீடியோ போடுற டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமே வந்திருக்கும். லேட் ஆனதுக்கு பல காரணங்கள். நண்பர்களுடைய அன்பு ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து வந்ததுக்கு பிறகு நேற்று வந்து நான் ஒரு பார்த்த வீடியோலாம் ஹிஸ்ட்ரியில போய் தேடுவோம் இல்லையா, சேனலை வந்து தேட முடியல. ஒரு ஐடி வச்சு பார்க்கணும், 2, 3 ஐடி வச்சு பார்த்தேன். நானே 4, 5 சேனல் வச்சிருக்கேன். ஆமா. ஏன் அப்படின்னா அது அவ்வளோ இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இம்பார்ட்டன்ட் தான். ஏன் அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க அவங்களுடைய பேக்ரவுண்ட்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பவர், அதை வந்து பவர்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஒரு ஆக்டர் இருக்காங்கன்னா அவங்களுடைய எல்லா பசங்களும் வந்து அவங்க அப்பாவுடைய அவங்க அம்மாவுடைய ஐடென்டிட்டி எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டிங்கன்னா எடுக்கிறது கிடையாது அது. ஏன்னா அவங்க வந்து சர்வசாதாரணமா நப்போக்கிட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நீங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலா ஒரு படம் வந்திருக்கும். அந்த படம் வந்து சுயேட்சையா வந்திருக்கலாம். அவங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டிருக்காங்களா அப்படின்னு ஏதாவது ஒரு ஆக்டரை எடுத்து பாருங்க. நீங்க நெப்போ கிட் அப்படின்ட்டு தவறா பேசக்கூடிய, ஏன்னா இப்ப நிறைய நான் நெட்ல எல்லா இடத்துலயும் பார்க்குறேன். ஸோ அவங்க போடுற ஹார்ட் ஒர்க்குக்கான பலன் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். என்னடா அது நெப்போ கிட்டுக்கு சப்போர்ட் அந்த மீனிங்ல இது நீங்க பார்க்கக்கூடாது. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, அவங்க போடுற எஃபர்ட்டை பார்க்கணும். எப்படின்னா பயங்கரமான எஃபர்ட். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா பைசன்ல அவர் வந்து கபடிக்கு எவ்வளோ எஃபர்ட் போட்டாரு. அங்க போய் காத்திருந்து, அது நல்லா வரணுன்றதுக்காக ஒரு எஃபர்ட் போட்டிருக்காரு இல்லையா? ஸோ அவரோட ஹார்ட் ஒர்க் அந்த இடத்துல பார்க்கணும். ஆனா வந்து நான் பார்க்கும்போது அந்த டயத்துல வந்து ஒரு 58 crore அந்த மாரி போட்டிருந்தாங்க. ஆனா போற போக்குல என்கிட்ட வந்து ஒரு படம் அடிச்சு 100 கோடி அடிச்சு தள்ளிட்டு போகுதா? ஸோ நான் 100 கோடி அடிச்சத குறைவா சொல்லல. இங்க வந்து அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. அதுக்கான பலன் கிடைக்குதுங்க. நான் ஏன் இப்போ அந்த டாபிக்ல இத சொல்ல வரேன்னா, ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன். உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிரும். நம்ம நெப்போ கிட் இவங்க அவங்க டேலண்ட் இத பத்திலாம் பேச போறதில்ல. பேச போறது வந்து நேத்தே மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். என்ன டாபிக் அப்படின்னா பிகேஎஸ்கே தமிழ்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல வந்து எனக்கு ஷார்ட்ஸ்ல தான் இப்படி ஒரு எபிசோடு நடந்திருக்கு அப்படின்றது தெரியும். அது வரைக்கும் எனக்கு தெரியாது. அதை பார்த்தோன்னே நான் ரொம்ப ஹாப்பியானேன். ஏன் அப்படின்னா என் கண்ணில் இருந்து அது மிஸ் ஆயிருந்தது. மேபி உங்க கண்ணிலையும் அது மிஸ் ஆயிருக்கும். அதை தான் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அது என்ன அப்படின்னா, ஃபேமஸான சூப்பர் சாங்ஸ்லாம் பாடிட்டு அவங்க வந்து ஒன்று வெளியில இருந்து எந்தவித பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லாமல் வளர்ந்துருப்பாங்க. அவங்க வெளியில தெரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் இப்போ பார்த்துட்டு இந்த பாட்டுல இவங்களா பாடுனதுன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது, அதுல ஒரு சிலர் வந்து நெனச்சிருந்தா, இது நான் தான்றத தமிழ்நாட்டுக்கே தெரியப்படுத்தியிருக்கலாம் அந்நேரம். ஆனா அத பண்ணல. ஒரே ஒரு பாட்டு ஃபர்ஸ்ட் இத சொல்லிட்டு, அப்புறம் ஒண்ணு ஒண்ணா போகலாம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நகைச்சுவை நடிகர் மதன் பாபு அவங்க இருக்காங்க இல்லையா? அவங்களுடைய பொண்ணு தான் வந்து "ஏதோ சிறு சிறசு" அந்த பாட்டு பாடியிருக்காங்க. ஷார்ட்ஸ்ல ரீசென்ட் டயத்துல அத வச்சு, ஆமா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கியூட்டா வந்து பேசியிருப்பாங்க கோபிநாத் சார் அவங்ககிட்ட. அதை பார்த்து எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பாட்டு என்ஜாய் பண்ணிருப்போம், ரசிச்சிருப்போம். பட் அது அவங்களோட ஃபர்ஸ்ட் பாட்டா கூட இருக்கலாம். அது எனக்கு தெரியல. மேபி அவங்க அதுக்கு முன்னாடியும் பாட்டு பாடியிருக்கலாம். எந்த தகவலுமே தெரியாம அவங்களுடைய ஃபேஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பார்க்கும்போது, இவங்க அந்த பாட்டு பாடினதான்ட்டு நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? அது வந்து எனக்குள்ள இருந்தது. நீங்க அந்த எபிசோட் பார்க்காதவங்களுக்கு இது கண்டிப்பா அந்த தகவல் புதுசா இருந்தது அப்படின்னா, அப்படியா அப்படின்ற உங்களுக்கு ஒரு தகவல் இருக்கும். நான் அந்த சேனல் இருக்கக்கூடிய எல்லா ஷார்ட்ஸ் வீடியோவும் பார்த்தேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நம்ம இந்த வீடியோலயோ இல்ல வேற வீடியோலயோ நம்ம இணைச்சு கண்டிப்பா போட்டு விடலாம். அவங்கலாம் பார்க்கும்போது அதுல நிறைய பாடல்கள் அடுத்து அடுத்து அடுத்துன்ட்டு பார்க்கும்போது, "கண்ணாலே நீயா" அந்த பாட்டுல உள்ள அந்த சிங்கர் அவங்க காமிச்சிருந்தாங்க. அவங்களும் நமக்கு இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். ஆனா கமெண்ட்ல வந்து இந்த மாரி இவங்களுடைய ஒய்ஃப் இவங்க அப்படின்ற மாரி ஒரு கமெண்ட் ஒண்ணு வந்திருந்தது. அந்த கமெண்ட்ல நீங்க பாருங்க. ஸோ அவங்களுக்கு அந்த தகவல் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ இன்னும் அது விஷயத்துல நான் ஆராய்ச்சி எதுவுமே பண்ணல. அத பார்த்துட்டு, ஓ! இவங்களா இவங்களான்னு அவங்க அவங்கள பத்தி இன்ட்ரோ குடுக்கும்போது, சரண் மீனாட்சில ஒரு மியூசிக் இருக்குமே, ஏல ஏலேலேலேலே அப்படியே அத பார்க்கும்போது, அந்த ஹம்மிங் அந்த பாட்ட பாடுனவங்க அவங்க வந்திருக்காங்க. அந்நேரம் ஒரு எடிட் போட்டிருந்தாங்க. அதுல வந்து நம்ம ஹீரோ, ஸ்டார் ஹீரோ இருக்கார்ல, கவின் அவங்க வந்து ஹீரோயினுக்கு வந்து தாலி கட்டுற அந்த முடிச்சு போடுற மாரி ஒரு எடிட்டோட பார்த்தேன். பார்க்கும்போதே ஒரு ஹேப்பியா இருந்தது. இந்த ஹெட்ஃபோன் எதுக்கு அப்டின்னா, இன்னும் அதுல நெறைய இருக்கு. நான் மட்டும் கேட்டு உங்களுக்கு வந்து இதுதான் அப்டின்னு சொல்றதுக்காக. நான் சொன்னேன் இல்லையா, அவங்க கியூட்டா வந்து சொன்னாங்க அப்டின்னு சொன்னேன் இல்லையா? அந்த ஒண்ண உங்களுக்கு காமிச்சிரணும் அப்டின்ட்டு. காட்டுறேன். இது அவங்க தானான்ட்டு அவங்களுடைய ஃபேஸ்ல கோபிநாத் அவங்களோட ஓ மை காட்! இது இல்ல. அவங்களோட ஃபேஸ் காட்டுறேன். தெரியுதா? நல்லா அத பார்த்தோனே நம்ம இவங்களுக்கு ஒரு வீடியோ போடுறோம் அப்டின்ட்டு நெறைய சாங்ஸ் அத பார்த்தோனே ஒரு ஹேப்பி மூட் வந்து இருந்தது. நெறைய சாங்ஸ் அத பார்க்கும்போது, ஓ! இவங்களா இது பாடியிருக்காங்க. அப்புறம் இன்னொரு மேட்ரு. இது செம்ம மேட்ரு.
இவங்கள பத்தி சொல்லிடுறேன். நேத்து இந்த ஃபுல் வீடியோ நான் பார்த்துட்டேன். இதுதான் பேசணுன்ட்டு. இந்த பாட்டு இருக்கு இல்லையா? பச்சை தண்ணி பத்திக்கிச்சு. அனிதா வந்து நடுக்காட்டுல ஆடுறத ரீசெண்டா வைரல் ஆக்கி விட்டாங்கல்ல. நடுக்காடு சொல்றது நடு பாலைவனம். அதுல என்ன மாதிரி வைரல் ஆக்குனாங்க அப்படின்னா, இந்த பக்கம் வந்து அசுரன், அப்புறம் வந்து நம்ம ஆஸ்கார் நாயகன் மியூசிக் போட்டு ஒருத்தர் பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு படம் பண்ணாரு. உங்களுக்கே தெரியுமே. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு மற்ற படங்களுக்கு வந்து தேசிய விருது அதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதனால அந்த படத்தோட பேரை நான் அந்த டைம் சொல்ல போறது இல்ல. பாலைவன படம். அவர் எவ்வளவு எஃபர்ட் போட்டாரு, அங்க போய் வந்து அவரை எப்படி வந்து ஆட்டுக்குட்டி மேய்க்க விட்டாங்க, எதை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து அதுக்கான அங்கீகாரம் கொடுக்கலன்னு எனக்கு அது ரொம்ப வருத்தமா இருந்தது அந்த டைம்ல. என்ன அப்படி பண்றாங்களே அப்படின்ட்டு. அந்த இடத்துல எது எதுக்கு அவார்டு கொடுத்தாங்கன்றது தெரியும் இல்லையா? நானும் கடத்தலான் இருக்கேன் கட்டையலாம் அப்படின்ற அளவுக்கு இன்னும் நிறைய இருக்கு. பட் வேண்டாம். ஏன் அப்படின்னா உண்மையான எஃபர்ட்டுக்கு வந்து அது கொடுக்கணும். சூர்யா அவங்க மூவிலாம் வந்து உங்களுக்கே தெரியும், ஜெயிப்பிங்லாம் எந்த அளவுக்கு இருந்தது. எவ்வளவு படத்தை ஒதுக்கிட்டு என்னென்ன படத்துக்குலாம் கொடுக்காங்க. போன டைம் இந்த டைம் அதை பார்க்கும்போது ஒரு நமக்குள்ள ஒன்று இருக்கும், என்னடா அப்படின்ட்டு அது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்ட். அதனால வந்து அந்த விஷயத்துக்குள்ள போகாம இப்ப நான் சொல்ல வந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். ஸோ அந்த பாலைவனத்துல வந்து பச்சை தண்ணி பத்தி கிட்ட இங்கிட்டு இருக்கு அப்படின்னா, இங்கிட்டு வந்து தனுஷ் அதே மாதிரி பாலைவனத்துல வந்து கஷ்டப்படுற அந்த ஃபுட்டேஜ் இணைச்சாங்க. அப்புறம் நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அந்த ஃபுட்டேஜ் இணைச்சாங்க. இணைச்சு அவங்க அங்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இங்க குத்தாட்டம் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி. இப்ப எதுக்கு இந்த இதை சொன்னேன்னா, இந்த பாட்டை பாடினவங்க வந்து ஒரு லேடி. அவங்க வந்து இந்த படம் நான் தான் பண்ணேங்க. அதுல இல்ல ட்விஸ்ட், அதுக்கப்புறம் இருக்கிறதா ட்விஸ்ட். என்ன அப்படின்னா, அந்த சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ஹிந்தி ஷோஸ்ல வந்து மேல் வாய்ஸ் அவங்களே எடுக்காங்க, ஃபீமேல் வாய்ஸ் அவங்களே எடுக்கிறாங்க. அதை பார்த்து எனக்கு பெருசா இருக்கு, செம்ம டேலண்ட்ல அப்படின்ட்டு. அவங்க வந்து நான் பார்த்த ஷார்ட்ஸ் வீடியோலயுமே அதை பத்தி இது பண்ணியிருந்தாங்க. எப்படி அப்படின்னா, ஒரு டெமோ காட்டுவாங்களே பாருங்க அப்படின்ட்டு, அப்படியே சர்ப்ரைஸா இருந்தது. எல்லாருக்குமே ஷாக் அப்படின்றது. அதுதான் இந்த வீடியோ. சேனல் பேர் சொல்லிட்டேன், விகேஎஸ்கே செவன். ஸோ அங்க போய் பார்த்துட்டு நம்ம சேனல் பேரை போட்டு கூட விடுங்க. அதுல வந்து அந்த அவங்க வந்து அந்த பாட்டை பாடினது உங்களுக்கா நான் போடுறேன். ஓ மை காட், கேட்கல, கேட்கும். அவங்க வந்து மிமிக்ரி பண்ணி பாடினதான் ஹைலைட்டு. கேக்குதா? என்ன அப்படின்னா லேடிஸ் வாய்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது என்னடா தெரிக்க விடுறாங்களே அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த ஒரு வைப்லே தான் இருந்தேன். இன்னைக்கு நம்ம வந்து இந்த இதுல வந்து என்னோட ஃபேஸ் வந்து ஹாப்பி தெரியுதா? அந்த ஹாப்பி உங்களுக்கும் அந்த வீடியோ பார்க்கும்போது இருக்கும். அது என்ன அப்படின்னா, நன்றி சொல்ல உனக்கு சாங்ஸ். அவங்கள ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தது ஒரு ஹாப்பி. எல்லாருமே கிளாஸ் பண்ணாங்க. அது அதை விட ஹாப்பி. ஏன்னா அது வந்து அப்படி உணர்வு பூர்வமா இருக்கும் இல்லையா? அதோட ஃபீலிங்ஸ் எல்லாருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங்ஸ் இருக்கும். எனக்கு ஷேர் பண்ணணும்னா, என் செட்ல அந்த 90s கிட்ஸ் இருப்பாங்கல்ல, கேர்ள், அவங்க என்னோட தோழிமார்கள். அவங்க வந்து அதை எப்படி ரசிச்சாங்க. நாங்க இந்த ஃபோன் கால்ல இருப்போம். இப்ப நடந்த ஃபோன் இதெல்லாம் அந்த இதெல்லாம் உருவாக்கையில போட்டு பேசும்போது அவங்க அங்க லைவா அப்படி பேசிட்டே இருக்கும். அந்த பாட்டு வந்துருச்சுன்னா, ஒரு நிமிஷம் இருறா, நீங்க ஒரு நிமிஷம் தானே இருக்கும் ஃபோன்ல பேசுறதுக்கு அப்படின்னு அவங்க வந்து அந்த பாட்டை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பேசுறத விட அது ஒரு முக்கியமான வேலை இருக்கு, வந்துடுறேன். கண்டுபிடிக்கிறேன். அப்படி என்ன பேசுறதை விட முக்கியமான வேலை அப்படின்னு கேக்குறீங்களா? வெளியில லைட்டை போடணும். அதுதான் முக்கியமான வேலை. போட்டு வந்துட்டேன். சரியா? அப்போ அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இந்த வீடியோல நீங்க வந்து ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவீங்க. இந்த பாட்டுலாம் நீங்க பாடினதா அப்படின்னு அவங்க ஃபீல் ஆகுறது ஒரு பக்கம். நான் வந்து இங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் அவங்களுடைய இதை. இதை விட ஒரு ஸ்பெஷல் சொல்றேன். இதுல ஒரு லேடி வந்து கை தட்டுவாங்க. இது இல்லையே, அந்த லேடியோட ரியாக்ஷன் சூப்பரா இருக்கும். இதுக்கப்புறம் அந்த அதை பார்த்துட்டு அவங்க ஏன்னா இதுல என்ன தெரியுமா ஒரு பெரிய ட்விஸ்ட். இப்ப அவங்க என்ன பாடுவாங்க, இவங்க யார் யாரு இப்ப வந்து எல்லாருமே ஒரு பாட்டு பாடினவனு வந்து உட்காந்துருப்பாங்க அந்த இடத்துல. அது விஷயம் கிடையாது. அவங்க சடனா குயிக்கா அந்த பாட்டு பாடினவுன்னு இந்த பாட்டை போனதை நீங்களான்ட்டு ஒரு லைவா ஒரு ஃபீல் இருக்கும். ஆடியன்ஸுக்கும் கோபிநாத் அவங்க தானே நிகழ்ச்சி தொகுப்பாளர் அதுல இருந்தாங்க. அதனால அந்த ஃபீல் எப்படி இருக்கும். அவங்களே ஒரு சில இதுல உங்க பேரு கேள்விப்பட்டிருக்கேன், உங்களை நான் பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த பாட்டை பண்ணது நீங்களா அப்படின்ட்டு ஒரு அதிர்ச்சி இருக்கும். ஆடியன்ஸ் அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் தெரிஞ்சுச்சா? சான்ஸே இல்லை.
என்ன கேட்கும்போது கேஷுவலாக கேட்டுருவாங்க உங்கள் பாடல் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வர ரியாக்ஷன்லாம். ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு. இதெல்லாம் ஃபீல், இதெல்லாம் நீங்க போய் பாருங்க. அவ்வளவுதான். ஆறாறு இடம் சத்தியமா பாடுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பாட்டு அந்த மாதிரி ரியாக்ஷன் தான் மேட்ரு. இன்டர்நெட்ல நிறைய பெஸ்ட் வீடியோல இது ஒரு வீடியோ. ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா, ஒரு சிலருக்கு வந்து பேக்ரவுண்ட் இருந்தாலும் அவங்க அந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ண மாட்டாங்க. இப்போ தளபதி விஜய் சன்லாம் என்ன, ஒரு நம்ம வந்து நம்மளா வெளியில வரணும் அப்படின்ற ஒரு மூட்ல போயிட்டு அப்படியே பண்ணிட்டு இருக்காரு இல்லையா. அந்த மாதிரிதான் நம்மளுடைய டேலண்ட்டை ஷோ பண்ணிடணும் அப்படின்ட்டு அதுக்காக ப்ராப்பரா படிச்சு எஃபர்ட் போட்டு. இந்த தமிழ்நாடு எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தன் வரட்டும், வந்தவொடனே அவனுக்கு இருக்கா இல்லையா அவனை அக்செப்ட் பண்ணிக்கலாமான்றதை அவங்க பார்த்துக்குவாங்க. அதனால வந்து வரும்போதே வந்து நிறைய பேர் அட்டாக் பண்ண ஆரம்பிங்க. பாலிடிக்ஸ்லாம் அப்படி தான் அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கெல்லாம் வந்து தளபதி ஒரு இடத்துல கண் கலங்கினாருன்ட்டு எனக்கு சேலம் ஒன்று வந்துச்சு வீடியோ. இந்த வீடியோ போட்டு அதுதான் பார்க்கணும் அப்படின்ட்டு தலைவனுக்கு ஹார்ட் மட்டும் போட்டு அப்படியே வந்திருக்கிறேன். இப்போ நான் சொன்னதுல நிறைய வீடியோஸ் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் பார்த்து நீங்க என்ஜாய் பண்ணுங்க கண்டிப்பா. என்னோட ஃபேவரட் சாங். ஒரு சிங்கர் ஸ்டேஜில் பாடுறாங்க, அதுக்கு நம்ம புண்ணியா சிங்கர் இருக்காங்கல்ல, அவங்க நல்லா கலக்குவாங்கல்ல, அவங்க வந்து லிப் மூமெண்ட். இப்போ ஸ்டேஜில் ஒருத்தவங்க பாடுறாங்கன்னா அந்த பாட்டு எனக்கும் தெரியும் அப்படின்னா பாடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சின்ன லிப் இதில் இருக்கும் இந்த வீடியோவில். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன எபிசோடு ஃபுல்லு, அதோட பேர் எனக்கு சத்தியமாக தெரியாது. யாருக்கா தெரிஞ்சா சொல்லுங்க, நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன் பார்க்கணும் அப்படின்ட்டு. கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்த்தேன், அது இது பண்ணிக்க முடியல. இந்த சாங்ஸை இவங்கெல்லாம் பாடினாங்க அப்படின்ட்டு. ஓகே, இந்த வீடியோ வந்து இப்போ முடிச்சுக்கலாம். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் அடுத்து நான் போட்டு விட்றேன். என்ன வீடியோன்னு தெரியாது.